அம்மா, மெதுவா வாங்க, படிக்கட்டுல கவனமா என்று ஒரு மகன் சொல்கிறான். அம்மா சிரித்துக்கொண்டு, எனக்கு ஒன்றுமில்லப்பா, கொஞ்சம் முழங்கால் வலிதான் என்று பதில் சொல்கிறார். அந்த கொஞ்சம் வலிதான் இன்று ஆயிரக்கணக்கான வீடுகளில் பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. நீங்களும் காலை எழுந்தவுடன் முதல் அடியை வைக்கவே கஷ்டப்படுகிறீர்களா? நீண்ட நேரம் நின்றால் வலி அதிகமாகிறதா? படிக்கட்டில் ஏறும்போது உள்ளுக்குள் பயமாக இருக்கிறதா? ஒரு உண்மை என்னவென்றால், முழங்கால் வலி என்பது வயதானவர்களுக்கு மட்டும் வரும் பிரச்சனை இல்லை. இப்போது 25-30 வயதிலேயே இந்த வலி அதிகமாகி வருகிறது. காரணம் என்ன? கால்சியம் குறைவு, வைட்டமின் டி குறைவு, உடல் எடை அதிகரிப்பு, எக்ஸசைஸ் இல்லாமை, நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது, கார்டிலேஜ் தேய்மானம், இவை அனைத்தும் முக்கிய காரணங்கள். நம்ம உடம்பு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறது, என்னை கவனிச்சுக்கோ என்று சொல்கிறது. அந்த சிக்னலை நாம் இக்னோர் பண்ணக்கூடாது. இதற்கு சில எளிய இயற்கை வழிகள் உதவலாம். முதல் வழி, வெந்தயம். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அல்லது மென்று சாப்பிடலாம். இது உடலில் இருக்கும் அழற்சியை குறைத்து மூட்டுகளுக்கு பலம் தரும். நேத்து இரவு வலி காரணமா தூங்கவே முடியல, இன்று கொஞ்சம் லேசா இருக்கு போல என்று நீங்கள் சொல்லும் நாள் வரும். ஆனால் கன்சிஸ்டன்சி முக்கியம். இரண்டாவது வழி, எள் எண்ணெய் மசாஜ். சிறிது எள் எண்ணெயை சூடு செய்து இரவு படுக்கும் முன் 10 நிமிடம் முழங்காலில் மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். இரத்த ஓட்டம் அதிகரித்து ஸ்டிஃப்னஸ் குறையும். முன்னாடி உடம்புக்கு நேரம் கொடுக்கவே இல்லை, இப்போதான் புரியுது என்று நீங்கள் உணர்வீர்கள். மூன்றாவது வழி, மஞ்சள் பால். 1 கப் சூடான பாலில் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து குடிக்கலாம். மஞ்சளில் இருக்கும் கியூர்குமின் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். நம்ம பாட்டி அம்மா சொன்ன பழைய வழிகளுக்கு பின்னால் சயின்ஸ் இருக்கு என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்கிறோம். நான்காவது வழி, சூரிய ஒளி. தினமும் காலை 15 முதல் 20 நிமிடம் மெதுவாக நடக்கவும். இது வைட்டமின் டி அளவை உயர்த்தி எலும்புகளை வலுப்படுத்தும். முன்னாடி நான் வேகமா நடந்தேன், இப்போ மெதுவாதான், ஆனா நிறுத்தல என்று மனதளவில் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வழி, எளிய உடற்பயிற்சி. ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ், வால் சப்போர்ட் ஸ்குவாட்ஸ், ஹீல் ரேசஸ், லெக் ஸ்ட்ரெச்சிங் போன்ற எக்ஸசைஸ்களை தினமும் 10 முதல் 15 நிமிடம் செய்யுங்கள். முதல் நாள் 5 நிமிஷம் கூட கஷ்டமாக இருக்கும், ஆனால் 30 நாட்கள் தொடர்ந்து செய்தால் மாற்றம் கண்டிப்பாக தெரியும். ஒரு அப்பா தனது மகனிடம் சொல்கிறார், நான் உன்னை தோளில் தூக்கி நடந்தேன், இன்று நீ என்னை கைப்பிடித்து நடத்துற. வாழ்க்கை இப்படித்தான் சுழல்கிறது. நம்ம முழங்கால் நம்மை 1000 இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறது. இன்று அது கொஞ்சம் கவனம் கேட்கிறது. பெயின் என்பது பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு மெசேஜ். அதை கவனித்தால் நாம வாழ்க்கையை மீண்டும் சிரிப்போடு வாழலாம். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், அதிக வீக்கம், சிவப்பு, பல மாதங்கள் நீடிக்கும் வலி அல்லது கால் லாக் ஆகிவிட்டது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். இந்த தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இன்று முதல் சிறிய மாற்றங்களை ஆரம்பியுங்கள். 30 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உணவில் கால்சியம் அதிகமான உணவுகள் சேர்க்கவும், தண்ணீர் அதிகம் குடிக்கவும், உடல் எடையை கட்டுப்படுத்தவும். உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த ஒரு முடிவு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்று நீங்கள் சிரித்துக்கொண்டு சொல்வதுதான் இந்த வீடியோவின் வெற்றி. உங்கள் கால்கள் மீண்டும் வலிமையோடு நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக ஓடட்டும். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கவனமாக இருங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் கூறப்பட்ட தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. தீவிரமான உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகவும்.